தரணியில் 1000 மொழி பிறந்தாலும் தாரகை நடுவே தன்மதி போல தனி தூங்கி மிளரும் என் தாய்மொழி தமிழ் மொழியை நித்தமும் போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அறிவோர் குழுமி இருக்கும் இச்சபைக்கு என் முதற்கண் வணக்கம். உழவன் கணக்கு பார்த்தால் ஏற்பிடிப்பது மிஞ்சாது, உழைப்பவன் பாட்டு பாடாவிட்டால் உடல் களைப்பு தீராது என்றனர் நம் முன்னோர்கள். அந்த வகையில் நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நாட்டார் இலக்கியங்கள். அது சரி, நாட்டார் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் அறிவோம். நாட்டார் என்பது கிராமப்புற மக்கள் என்று பொருள். ஏட்டு கல்வி அறிவில்லாத போதும் அனுபவ அறிவால் நம் முன்னோர்கள் காலங்காலமாக வாய்மொழியாக பாடி வந்த பாட்டுக்களும் கதைகளுமே நாட்டார் இலக்கியங்களாகும். அந்த வகையில் இந்த விவசாய பாடல் நம் முன்னோர்களின் மனக்கிடங்கை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்று பார்ப்போம். தன்னானே தன்னானே தன தான நானே தன்னானே 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 தன தான தான தன்னானே வானம் கருத்திடனும் மலவயக்காடெல்லாம் பெய்திடனும் தேனான சம்பானில் நம்ம தேசமெல்லாம் விளைஞ்சிடனும். ஆம், நாட்டார் இலக்கியம் என்பது ஒருவரின் உள்ளத்திலிருந்து உடனடியாக ஊற்றெடுத்தவை, மாறாக கற்பனையால் உருவாக்கப்பட்டவை அல்ல, உண்மையான உணர்வுகளால் செதுக்கப்பட்டவை. இவை களங்கமில்லா கரைவடியா நம் மண்ணின் மனம். சகோதரர்களே, நாட்டார் இலக்கியம் என்பது வெறும் பாட்டு மட்டுமல்ல, தமிழ் பேசும் மக்களின் வாழ்வியல் அடையாளம். இவை ஏனைய இலக்கியங்களை போன்று ஏடுகளில் மாத்திரம் எழுதப்படவில்லை, அதையும் தாண்டி நமது தாத்தா பாட்டிகளிடமிருந்து பேர பிள்ளைகளுக்கு வாய்மொழியாகவே கடத்தப்பட்டு வருகிறது தோழர்களே. ஆம், வயலிலோ லயத்திலோ நம் முன்னோர்கள் வியர்வை சிந்தி வேலை செய்யும் போதோ பாரம் சுமக்கும் போதோ பாடப்பட்டவைகளே இதன் அடிப்படைகளாகும். இதில் பல வடிவங்கள் உண்டு. தொழில்முறை பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், விவசாய பாடல்கள், கதை பாடல்கள், காதல் பாடல்கள், ஏன் ஒப்பாரி பாடல்கள், இன்னும் பல ரகங்களும் ஏராளம் ஏராளம். அந்த வகையில் இந்த பாடல் மத்திய மலைநாட்டில் ஆங்கிலேயர் காலத்தில் கோப்பி தோட்டங்களில் வேலை செய்யும் நம் நாட்டு மங்கைகளின் அவல நிலையை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்று பார்ப்போம். கோண கோண மலையேறி கோப்பி பழம் பறிக்கையில ஒரு பழம் தப்பிச்சுன்னு உதச்சான் ஐயா சின்ன தூர. அது மட்டுமா, நாட்டுப்புற கதைகளும் பாடல்களும் விளையாட்டுகளும் எமக்கு தினம் தினம் ஒற்றுமையையும் ஒழுக்கத்தையும் போதிக்க தவறவில்லை தோழர்களே. ஆகவே நாட்டுப்புற இலக்கியங்களை காப்பது நமது தலையாய கடமை. பாரம்பரியத்தை போற்றுவோம், பழைமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என்ற ஒப்பற்ற உறுதியுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைக்கு திரையிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.